வரும் தற்காப்பு கலை மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரும் அடிமுறை பயிற்சிகள் தற்காப்பு கலைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடற்பயிற்சிகளை செய்து உடலை உறுதி செய்த பிறகுதான் தற்காப்பு கலையுடைய உத்திகள் அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். அதன் அடிப்படையில் நாம் இன்று உடற்பயிற்சிகளை பற்றி மேலும் பார்க்கலாம். சென்ற வகுப்பில் உடற்பயிற்சியினுடைய முதல் உடற்பயிற்சி, அதாவது அந்த உடம்பு வளைப்பு எக்ஸசைஸ், பாடி பெண்ட் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தேன். அதில் செய்தார்கள், நீங்கள் பார்த்து நினைக்கிறேன். இன்றைக்கு சக்கரா எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியை நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய நன்மைகள் என்ன என்பதெல்லாம் இன்னைக்கு சொல்லித்தரோம். இப்பொழுது என்னுடைய 2 மாணவர்கள், வரமடைமுறை பயிற்சிகளை மாணவர்கள் இருவர் அந்த பயிற்சியை இங்கே செய்வார்கள். நீங்கள் அதை உற்று கவனிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். Right, left, right, left, right, left, out. இப்பொழுது நீங்கள் இந்த பயிற்சியை பார்த்திருப்பீர்கள். இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்கள் விட்டு குறித்தால் தெரியும், அந்த வயிற்று பகுதி ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடும். இடுப்பில் உள்ள தசைகள் இதில் ஃபுல்லாக பங்கெடுக்கின்றன. அது மட்டும் இல்லை, அந்த இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, அந்த இடுப்பு எலும்பில் சென்று செல்லக்கூடிய அந்த பந்துகிண்ண மூட்டு நன்றாக வேலை செய்யும். எனவே வயிற்று தசைகள், இடுப்பு தசைகள், அந்த இடுப்பில் உள்ள ஜாயிண்ட், இவை அனைத்துமே இதில் இன்வால்வ் ஆகிற காரணத்தினால் அந்த இடுப்பு எலும்பு, இடுப்பு ஜாயிண்ட் மிக உறுதியாக இருக்கும். இது ஒரு நன்மை. 2வது, வயிற்றில் உள்ள அனைத்து தசைகளும் இதில் இன்வால்வ் ஆகின்ற காரணத்தினால் அந்த வயிறு குறைந்து போகும். இப்பொழுது இவர்கள் 5-6 முறை செய்தார்கள். உண்மையிலேயே பயிற்சி செய்யும் போது நாங்கள் இந்த பயிற்சியை 100க்கும் அதிகமான எண்ணிக்கையில் கொடுப்போம். தொடர்ந்து செய்யும் போது அந்த வயிற்று தசை நன்றாக கரைந்து போகும். வயிறு கரைந்து வயிறு உள்ளே போயிடும். நார்மல் பாடி ஸ்ட்ராங்காக, நல்ல உறுதியாக, ரொம்ப நல்ல அருமையான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எனவே வயிற்றை குறைப்பதற்கும், இடுப்பில் உள்ள தசைகளை குறைப்பதற்கும், இடுப்பு எலும்பை உறுதி செய்வதற்கும் இந்த எக்ஸசைஸ் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இதை மாணவர்கள் செய்தால் கண்டிப்பாக இதனுடைய விளைவுகள், நன்மைகள் அவர்கள் சீக்கிரத்தில் அனுபவிப்பார்கள். எனவே இது 2வது, நம்முடைய வயிற்றையும் இடுப்பையும் உறுதி செய்வதற்கான ஒரு உடற்பயிற்சி. இன்னும் இந்த வயிறு, இடுப்பு 2ஐயும் உறுதி செய்வதற்கான உடற்பயிற்சிகள் பல இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் சொல்லித்தர இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.